புத்தாண்டு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இளைஞர் ஒருவர் சாலை விபத்தில் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓஎம்ஆர் சாலை நாவலூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவரை அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியதில் இளைஞர் தலை நசுங்கி பலியானார். உயிரிழந்த இளைஞர் யார் என்பது குறித்தும் அவரை இடித்துவிட்டு சென்ற வாகனம் குறித்தும் தாழம்பூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாடிப்பட்டி பிரிவு பகுதியில் இன்று அதிகாலை ராஜேந்திரன் என்பவரும் அவரது மகன் வீரமுத்து என்பவரும் சென்ற இருசக்கர வாகனம் மீது சிறிய ரக சரக்கு வாகனம் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் தந்தை மகன் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பலியானவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் பிரபல ரவுடியை வெட்டிவிட்டு தப்பிய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்வேறு தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி லொட்டா நவீன் 2 நாட்களுக்கு முன்பு 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டப்பட்டார். படுகாயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர் கொலையில் நவீன் தொடர்புடையவர் என்பதால் அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை முயற்சி நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே விவசாயியை அடித்து கொலை செய்த வழக்கில் மேலும் 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். நாயனூர் கிராமத்தில் கரும்பு வயலுக்கு பாதுகாப்பிற்கு சென்ற மணிகண்டன் என்பவரை கரும்பு திருட முயன்ற வீரபாண்டியைச் சேர்ந்த சிலர் தாக்கி கொலை செய்தனர். அப்போதே 2 பேரை நாயனூர் கிராம மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.